நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். கம்பெனியில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் என்னன்னா நான் அவர்கிட்ட ஒரு குதிரை, ஒரு வண்டி. சரி, இந்த வண்டி இன்னும் குதிரையும் எடுத்துக்கிட்டு இதில் சரக்கு ஏற்றி கொண்டு போயிட்டு ஹம்பி தலைநகரில் போயிட்டு நம்ம சரக்கை விற்று பணம் ஈட்டலான்ட்டு அவர் முடிவு பண்ணிட்டார். சரின்னு அவர் சரக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு அப்படியே அவர் காட்டு வழியாக வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. காட்டு வழியாக வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரே ஒரு குதிரை ரொம்ப தூரம் ஹம்பி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பள்ளத்தில் வண்டி மாட்டிக்கிச்சு. வண்டி மாட்டினோடனே இவர் அந்த குதிரையை வேகமாக வரணுன்னா அந்த குதிரையால் இழுக்க முடியாமல் அந்த குதிரை செத்து போச்சு. செத்து போனோன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு அவர் அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே சுற்றி விட்டு பார்க்கும்போது ஹெம்பியில் அந்த காட்டு பகுதியை ஒட்டி ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டில் போயிட்டு ஒரு கதை தட்டி உதவி கேட்டுருக்காரு. ஐயா, எனக்கு உதவி பண்ணுங்க, நான் இந்த மாதிரி கம்பெனிலேருந்து வரும்போது என் குதிரை செத்து போச்சு, நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும். சரி, நான் உதவி பண்ண. அவரும் போய் பார்த்துருக்காரு, வண்டியை பார்த்துட்டு சரி வாங்க, என்கிட்ட ஒரு குதிரை இருக்குது, அந்த குதிரையை வச்சு உங்கள் வண்டியை வெளியில் இழுத்துடலாம் அப்படின்ட்டு. சரின்னு அவரும் போய் பார்த்துருக்காரு. பார்த்தா அந்த குதிரையை பார்த்துருக்காரு. குதிரையை பார்த்தா அந்த குதிரை வயசான குதிரை ரொம்ப நோஞ்சானமாக இருந்திருக்கு. இவர் உடனே தெனாலிராமனை பார்த்துருக்கு. இந்த என் குதிரை எவ்வளோ புஸ்தியாக இருந்த குதிரை, அந்த குதிரையே செத்து போச்சு, இது எங்கேருந்து இழுக்க போனால் அவரை மேல் இல்லை, இந்த குதிரை நல்லா இழுக்கும், உங்கள் வண்டியை வெளியில் எடுத்து கொடுக்கணும். அவரும் வேளாங்கன்னு பார்த்துக்க. என்னடா இது, சரி என்ன பண்ணுறது, அங்கே அவர் வீடு தான் இருக்குது, அங்கே அந்த குதிரை தான் இருக்குது. சரிண்ணே அவரும் வேண்டாம் இருப்போம். அந்த குதிரையை வந்துட்டார். வண்டியில் கட்டி இழுத்துருக்காரு. என்னும் போது குதிரை இழுக்கவே இல்லை. அது திரும்பியும் பார்த்துருக்க. உடனே ராமா, சூரா, டைகர், எல்லாரும் இழுங்கன்னு இருக்காரு. அப்போ அந்த பக்கம் ஒரு கை போட்டு இந்த பக்கம் கை போடணும்னு இந்த குதிரை உடனே வெளியில் வண்டி இழுத்துருச்சு. வண்டி இழுந்தோடனே ஐயா ரொம்ப நன்றி, அந்த குதிரை எப்படி வெளியில் இழுக்கணும்னு நினச்சேன். அதுக்கு காரணம் இது ஒரே நம்ம ஒருத்தனே இந்த வண்டி இழுக்கிறோமே அப்படின்னு அது இழுக்கலை. அப்புறம் இதுக்கு கூட இருக்கும்போது இருந்த இதோட நண்பர் குதிரைங்க பேரெல்லாம் சொன்ன உடனே அதையும் சொல்லிவிட்டு ஆழமும் சேர்ந்து தள்ளுங்கன்னு எல்லாருமே சேர்ந்து தான் தள்ளுறாங்கன்ட்டு இது புது உத்வேகத்தோடு இழுத்துது. அதனால தான் இந்த குதிரை உங்கள் வண்டியை வெளியில் இழுத்துது. உடனே தெனாலிராமனுக்கு நன்றி சொல்லிட்டு ஐயா ரொம்ப நன்றி ஐயான்ட்டு போயிட்டு